தேர்ஸ்டே மினி விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சமாக சிக்கன் முந்தின நாள் எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் சிக்கனை கிரேவி பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்கனை வந்து எடுத்து வச்சுட்டேன். அதை வச்சு குழம்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கே சோம்பேறியாக இருந்தது. அதனால் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். முந்தின நாள் வச்ச சிக்கன் கிரேவி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துச்சு. ஸோ குழம்பு வந்து ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பூ பார்த்தீங்கன்னா ஃபஹீம் வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது எடுத்து கொடுத்து, அம்மா அதை தண்ணிக்குள்ளே போட்டு போய் அப்படின்னு சொன்னான். சரி, அவனுக்காக அதை வந்து போட்டு வச்சுருந்தேன். குழம்பு ஒரு சைடில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ரயானை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பணும். ஸோ அவனை வந்து குளிக்க வச்சுட்டு அவனுக்கு வந்து இந்த ஜவ்வாது தான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நம்மளுக்கு லோஷன் மாதிரி இருக்குது, நல்லா இருந்துச்சு. அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து ஈவினிங் வந்து ஃபஹீம்காக பீஸா மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து கறி குழம்பு இருக்கு இல்லையா, இடியாப்பம் மாதிரி பண்ணிட்டேன். மிச்ச மாவில் வந்து பால் கொழுக்கட்டை சாப்பிடணும் போல் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.